தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஐநாவில் பயங்கரவாதம் தொடர்பான விவாதத்தில் பாகிஸ்தானை மனித உரிமைகள் வழக்கறிஞர் கடுமையாக விமர்சித்தார். மேற்காசிய நாடான கத்தார் மீது சமீபத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் விவாதம் நடந்தது. அப்போது மனித உரிமைகள் வழக்கறிஞரும் ஐநாவின் செயல்பாட்டை கண்காணிக்கும் ஐநா வாட்ச் என்ற அமைப்பின் இயக்குநருமான ஹில்லஸ் நியூயர் பாகிஸ்தானை கடுமையாக விமர்சித்தார். ஐநாவில் பேசிய ஹில்லஸ் நியூயர், பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் நாடாக கத்தார் இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் பயங்கரவாதி ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்ட போது நிதிநிலை நாட்டப்பட்டது என ஐநா தலைவர் பாராட்டினார். ஆனால் தற்போது இஸ்ரேலை கண்டிக்கிறார் என்று சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட பாகிஸ்தான் பிரதிநிதிகள், ஹில்லஸ் நியூயர் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கிறோம். எந்த உறுப்பினரும் ஐநாவின் விதிமுறைகளையும் இறையாண்மை மிக்க நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாட்டு கொள்கைகளையும் மீறக்கூடாது என்றனர். இதையடுத்து ஹில்லஸ் நியூயரை மீண்டும் பேச அனுமதித்த ஐநா தலைவர், ஹில்லஸ் நியூயருக்கு 4 நொடிகள் மட்டுமே இருப்பதாக தெரிவித்தார். அந்த 4 நொடியை பயன்படுத்தி பேசிய ஹில்லஸ் நியூயர், பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் மற்றொரு நாடு பாகிஸ்தான் என்று கூறி தனது பேச்சை முடித்தார். இதனால் செய்வது அறியாது திகைத்த பாகிஸ்தான் பிரதிநிதிகள் சங்கடத்தில் ஆழ்ந்தனர்.